டிவிகே அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை, அதாவது மாவட்ட நலவாழ்வு சங்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டிலேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபர் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ நான் சொல்கிற அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு புரியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி செங்கல்பட்டு மாவட்டத்திலேருந்து வந்திருக்க ஒரு வேரியஸ் வேக்கன்சிஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. இது செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள அந்த மாவட்ட நலவாழ்வு சங்கம் மூலமாக, அதாவது கீழ்காணும் தற்காலிக காலி பணியிடங்களை, அதாவது ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் செய்ய, அதாவது விண்ணப்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 8/3/2024 அன்று மாலை 5:45 மணிக்குள் வரவேற்கப்படுகிறது. ஸோ 8/3/2024 அந்த 5:45 மணிக்குள்ளே வந்து நேரிலேயோ அல்லது தபால் மூலமாக நம்ம வந்து இதுக்கு இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 விதமான வேகன்சிஸ், டிஃப்ரெண்ட் வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜாப் லொக்கேஷனை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் தான். ஸோ மெடிக்கல் ஆஃபீஸர் வித் அதர் கேட்டகரிஸில் ஒரு 12 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து 22/2/2024 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 8/3/2024. ஸோ 12 வேகன்சிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வேகன்சிஸ் பாருங்கள், சித்தா மருத்துவம், அதாவது சித்தா சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து பிஎஸ்எம்எஸ் படிச்சிருக்கணும். ஸோ இந்த ஜாபை பொறுத்தவரையில் பணி புரிய வேண்டிய இடம் கொடுத்துருக்காங்க அவங்க வந்து. ஸோ அந்த ஆலத்தூர் அந்த திருப்போரூர் தாலுகாவில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பதவிகளின் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்குது. இதுக்கு வந்து மாத சம்பளமாக 34,000 கிடைக்கும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ரெண்டாவது வேகன்சி பார்த்தீங்கன்னா யுனானி அலுவலர் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பியூஎம்எஸ் படிச்சிருக்கணும். இதற்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சிஸ் 34,000 வரைக்கும் இதுக்கு மாதக்கான சம்பளம் கிடைக்குன்னு போட்டிருக்காங்க. மூன்றாவது வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா மருந்தாளர், ஃபார்மசிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து டிப்ளமோ வந்து ஃபார்மசிஸ்ட் முடிச்சிருந்து இதுக்கு வந்து 2 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு நாள் ஒன்றுக்கு பார்த்திங்கன்னா 750 விதமாக ரூபாய் 750 மாதிரி வந்து சம்பளம் மாதிரி இப்போ நாள் ஒன்றுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா மருந்தாளர், மருந்து வழங்குபவர் வந்து இதுக்கு வந்து ஒரு டிஃபார்ம் முடிச்சிருந்து ஒரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதற்கான மாத சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நாள் ஒன்று சம்பளம் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நாளைக்கு 750 ரூபாய்ன்னு சொல்லிட்டு நாள் சம்பளம் கொடுத்துருக்காங்க. அடுத்த வேக்கன்சிஸ் பார்த்தோன்னா பல்நோக்கு பணியாளர், மல்டி பர்பஸ் ஒர்க்கர். ஸோ இந்த ஜாபை பொறுத்தவரை எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பெருசாக இதுக்கு குவாலிஃபிகேஷன் எதுவும் கேட்கல. இதற்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயுர்வேதா, சித்தா இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரிவில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆரம்ப சுகாதார நிலையத்தில். இதுக்கான வேக்கன்சிஸ் வந்து 6. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நாள் ஒன்றுக்கு 300 ரூபாய் தான் வந்து சம்பளம் சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நிபந்தனைகள் பாருங்களேன். இந்த பதவி வந்து முற்றிலும் தற்காலிகமானது. எந்த காலத்திலும் இந்த பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டான்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பணியில் சேர்வதற்கு மேற்கண்ட நிபந்தனை, கட்டுப்பாடு, ஒப்புதல் மற்றும் அண்டர்டேக்கிங் வந்து நம்ம கண்டிப்பாக கொடுத்தே ஆகணுங்கிறாங்க. ஸோ இந்த விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரிகள் தெளிவாக கொடுத்துருக்காங்க. நிர்வாக அலுவலர், துணை இயக்குனர், சுகாதார பணிகள், மாவட்ட நலவாழ்வு, டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, செங்கல்பட்டு மாவட்டம். ஸோ தொலைபேசி எண் முதற்கொண்டு கொடுத்துருக்காங்க. குறிப்பை பொறுத்தளவு பாருங்கள், இது வந்து இந்த படிவம் பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டில் இருக்குது. ஸோ இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க்கை நான் தர்றேன். ஸோ இதை போய்ட்டு நீங்கள் வந்து அதில் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த செல்ஃப் அட்டஸ்டன் எடுத்து அப்ளிகேஷன் ஃபார்மே நான் இப்போ வியூ பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த விண்ணப்பங்கள் வந்து நேரிலேயோ அல்லது தபால் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக வந்து நீங்கள் அனுப்பலாம். 8/3/2024 அன்று 5:45 மணிக்குள் வந்து இந்த விண்ணப்பங்கள் வந்து பெற்றுக்கொள்ளப்படும் என்று கொடுத்துருக்காங்க. ஸோ செயலாளர், துணை இயக்குனர், சுகாதார பணியாளர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம்னு நம்ம வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். ரைட், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மு. மாவட்ட நலவாழ்வு சங்கம் செங்கல்பட்டு மாவட்டம், மருத்துவ அலுவலர், சித்தா மற்றும் யுனானி, ஃபார்மசிஸ்ட், டிஸ்பென்சர், மல்டி ஒர்க்கர், இது எல்லாத்துக்குமே ஒரே அப்ளிகேஷன் தான். ஸோ நீங்கள் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் மல்டிபிள் நீங்கள் போடும் போது விண்ணப்பிக்கும் பணியின் பெயர் போட்டு உங்கள் ஃபோட்டோ ஒட்டிக்குங்க. விண்ணப்பதாரின் பேர், தகப்பனார் பேர், சுய விவரங்கள் இது எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டு இதை வந்து விண்ணப்பதாரின் கையொப்பம் போட்டு நீங்கள் என்ன பண்ணுற கீழே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், விண்ணப்பதாரர் சமீபத்திய புகைப்படத்தெல்லாம்
மேற்காணும் அதாவது விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். அதாவது ரீசெண்ட் எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டணும். மெயினாக பாருங்கள் 10th 12th மார்க் ஷீட்டு, டிகிரி சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நேர்காணலின் போது அசல் ஆவணங்களுடன் சமர்ப்பிக்க வேண்டும். ஆனால் இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி எடுத்து அட்டஸ்டேஷன் எடுத்து நீங்கள் அந்த நான் ப்ரீவியஸாக சொன்ன அந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 8/3/2024 நீங்கள் அனுப்பணும். ஸோ காலதாமதமாக அனுப்பக்கூடிய இந்த விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்படும். ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.